வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். இன்றைக்கு ஒரு கேள்வி. அண்ணே, ஏன் ஸ்தான பலமோட டேபிள் பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங் மாறுபடுகிறது? நட்பு, பகை, சமம் எதன் அடிப்படையில் எடுக்கலாம்? ஓகே. ஒரு விஷயம். எப்பொழுதுமே ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதிகளை இங்க வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஜோதிடம் சில அமைப்புகள்ல செக் பண்ணும்போது உடனே புக்கு தொறந்து பார்த்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் அதிகமான முயற்சிகள் தேவை, நாலேட்ஜ் தேவை அப்படின்ற மாரி விஷயம் வந்துரும். எப்பொழுதுமே பஞ்சாங்கத்துக்குள்ள போகாதீங்க. ஜோதிடம் வேற. ஓகேங்களா? ஜோதிடம் முழுக்க முழுக்க பஞ்சாங்கம் இந்து மதத்தின் விழா காலங்களை நிர்ணயிக்கப்படுறதுக்காக தவிர, ஜோசியம் கணிக்கிறதுக்கு இல்ல. திதி, யோகம், கரணம் அதுக்குள்ள நான் போய் ஜாதகம் கணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க கணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? சரி. இப்போ எதனோட அடிப்படையில இந்த நட்பு பகை அமைப்புகளை பாக்குறீங்க அப்படின்னாக்கா, ஓகே, இயல்பாகவே உங்களுக்கு சில அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ஒரு பகை, இந்த இடத்துல ஒரு நட்பு, இந்த இடத்துல ஒரு சமம் அப்படின்ற மாதிரி அமைப்பு. ஆனா இதெல்லாம் தள்ளி ஒரு சைட்ல வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு கிரகத்துக்கு ஒரு கெட்ட கிரகம் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு நண்பரே கெட்டது பண்ற கிரகமா இருக்கும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு புதன் கடுமையான கெடுபலன்களை பண்றவர். ஓகேங்களா? அதே நேரத்துல மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் அவரே அவருக்கு கெடுதல் பண்ற 8ஆம் அதிபதியா வர்றாரு. ஓகே, மேஷ லக்னத்துக்கு புதன் 6ஆம் அதிபதி கடுமையான கெடுபலன்களை கொடுக்க போறவர். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதி தனக்கு தானே கெடுதலை பண்ணிக்கக்கூடிய 8ஆம் அதிபதி. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல எடுத்துங்க. ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியா வருவார். சுக்கிரனே 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். குரு 8ஆம் அதிபதியாக செயல்படுவார். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 கிரகங்கள் கெடுதல் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த அமைப்புகள் எடுத்துக்கங்க. குறிப்பா 6, 8 பாவகங்களோடு தொடர்பு கொள்ளும் அமைப்புகள்ல. மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது செவ்வாய் வந்தாலே கெடுதல் தாங்க பண்ணுவாரு. 8ஆம் அதிபதி சனி நட்பா இருந்தாலும் அவரு 8ஆம் அதிபதியா வருவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இவரு கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சனி ஜென்ம பகை நமக்கு தெரியும். வெளிச்சத்துக்கு இருள் பகை அப்படின்னு. சனி அவருக்கு 8ஆம் அதிபதியா வருவாரு. ஆனா நண்பரான குருவே 6ஆம் அதிபதியாக கெடுதல்களை முதல்ல செய்வாரு. நேத்து ஒரு ஜாதகத்தை நமது 18 வியூவர் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் பாருங்க. 6, 8ஆம் அதிபதிகள் நட்பா இருந்தா எப்படி பலன் செய்வாங்க, எதிரியாக இருந்தா என்ன மாதிரி பலன் செய்வாங்க அப்படின்றது ஒரு இதா போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போய் பாருங்க. இதுல கடகத்துக்கு குரு முதல்ல கெடுதலை தான் பண்ணுவாரு. ஏன் பண்ணுவாருன்னு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன் கடகத்துக்கு குரு கெடுதல் பண்றாரு முதல்ல அப்படின்ற மாதிரி. 2வது சூரியன். சிம்ம லக்னத்துக்கு சனி 6ஆம் அதிபதியாகவும், இவரு குரு 8ஆம் அதிபதியாகவும் வருவாரு. சனி ஜென்ம கொடூரமான கெடுதல்களை பண்றவரு. குரு கெடுதல் பண்ணுவாரு. ஆனா ஓரளவுக்கு பார்த்து பண்ணுவாரு அப்படின்றது. ஏன்னா நண்பர் தானே அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல. அப்போ குரு 8ஆம் அதிபதியாகவும், சனி 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவாங்க. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு இயல்பான நண்பரான சனி 6ஆம் அதிபதியா வருவாரு. இந்த இடத்துல சனி 6ஆம் அதிபதியா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா 5, 6ஆம் அதிபதியாகி அவர் 6ஓட தொடர்பு கொள்றது நல்லது. தனியாக செவ்வாயோட ராகுவோட சேர்ந்து இருந்தாருன்னா கடன் நோய் எதிரிகளை அதிகமாக்குவார். அதே மாதிரி 8ஆம் அதிபதி செவ்வாய் கண்டிப்பான கெடுதல்களை செய்யக்கூடியவர். அடுத்ததாக துலாம். துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ஆம் அதிபதியா வருவாரு. சுக்கிரனே 8ஆம் அதிபதியாகவும், குரு 6ஆம் அதிபதியாகவும் வருவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் 6, 8 பாவக அமைப்புகளோடு தொடர்புல இருக்கும்போது கெடுதல்களை பண்ணுவாங்க. ஆனா துலாம் லக்னத்துக்கு ஒரு விதிவிலக்கா இருக்கு. லக்னாதிபதி உச்சம் அடையும் பொழுது 6ஆம் வீட்டுல உச்சம் அடைவாரு. ஓகேங்களா? 6ஆம் வீட்டுல உச்சம் அடையக்கூடிய லக்னாதிபதி நல்ல பலன்களை செய்வார். அவருடைய காரக அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி எடுத்துங்க. அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு சொல்றது புதன் 8ஆம் அதிபதியாக கெடுதல்களை பண்ணுவார். ஆனா செவ்வாய் 6ஆம் அதிபதியா கெடுதல்களை பண்ணுவாரு. ஓகேங்களா? அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் கெடுதல்களை பண்ணுவாரு. தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக சந்திரன் கெடுதல்களை மட்டும் பண்ணுவார். ஓகேங்களா? இந்த அமைப்புகளை பார்த்துங்க. அவர் தேய்பிரியாக இருக்கிறாரா, ஒளியா இருக்கிறாரா, பௌர்ணமியாரா இருக்கிறாரா பார்த்துட்டு நன்மைகள் சற்று சற்று அதிகமாகுமே தவிர பெரிய அளவுக்கு நன்மையை பண்ணிடுவாரு. ஒரு ஆதிபத்திய கிரகம்ங்க. ஒரு விஷயத்தை தான் அதால செய்ய முடியும். அப்ப 8ஆம் வீட்டு பலனை மட்டும்தான் அந்த சந்திரன் செய்வாரு. சரிங்களா? அதே மாதிரி மகர லக்னம். மகர லக்னத்துக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா, நட்பு ஸ்தானத்துல இருக்கிற புதன் 6ஆம் அதிபதியாக வருவார். புதன் மகர லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற புதன் தசை வந்த உடனே கெடுதலை செய்யும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி சூரியன். இயல்பாகவே நமக்கு தெரிஞ்ச எதிரி தான். அதே மாதிரி கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு பார்த்தோன்னே அப்படி சொல்லக்கூடிய எதிரி சந்திரன். பாதி கும்ப லக்னக்காரங்களுக்கு அம்மா கும்பம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தாய் கிட்ட ஒரு மாதிரியான விரோத அமைப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா சனிக்கு பிடிக்காத 6ஆம் அதிபதி சந்திரன். அப்ப இயல்பாக 6ஆம் அதிபதி சந்திரனா கெடுதல் பண்ணுவாரா?
அதே மாதிரி இவரு புதன் 8ஆம் அதிபதியாக வந்து கெடுதல் பண்ணுவாரு. அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 8ஆம் அதிபதி கெடுதல் பண்றவர் தான். ஆனா, சூரியன் அதிநட்பு ஸ்தானத்துல இருக்கும். அதிநட்பு அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சூரியன் கெடுதல் பண்ணுவாரு. மீன லக்னக்காரருக்கு அடுத்தடுத்து சுக்கிர தசை, சூரிய தசை வந்தா 26 வருடம் ஒருத்தர் கஷ்டத்துல தான் இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த பஞ்சாங்க அமைப்புகள ரெஃபரன்ஸ் எடுக்காம, ஒரு கிரகம் யாரோட வந்து நல்லத வந்து அனுபவிக்குது, யாரோட கெடுதல்கள அனுபவிக்குது, இரு ஆதிபத்தியங்கள்ல இருக்கும் பொழுது யாரு கெடுதல்கள பண்றா, யாரு நன்மைகள பண்றா, இது மாரியான அமைப்புகள எடுத்து நீங்க பலன் பார்க்கும்போது, துல்லியமா இருக்குங்க. நேத்துள்ள அந்த வீடியோ போட்டோம் அப்டின்னா, சகல ராஜயோகங்களும் இருக்கு. வேணா தடை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்டின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுட்டு ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். கடக லக்னத்துக்கு குரு முதல்ல 6ஆம் அதிபதியா செயல்படுவாரு. அப்புறம் தான் பாக்கியாதிபதியா செயல்படுவாரு. ஏன்னு கேட்டாங்க. தனுசு லக்னத்துக்கு குரு என்ன சந்திரன் என்ன பண்ணுவாரோ அதை தாங்க முதல்ல குரு பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன். இந்த நுணுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஒரு ஃபேமஸான ஜோதிடரா வந்துரலாம். ஓகேங்களா? இதுதானே விஷயமே தவிர, ஜோசியத்துக்கு ஒரு பஞ்சாங்கத்த நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே என்னோட ஐ கான்டாக்ட் எங்கேயுமே ஓடி இருக்காது. ஏன்னா, ஜோதிடம் என்பது நமக்கு இங்க இருக்கணுமே தவிர, ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ பத்தல அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.